தான் சிந்தையில வச்சுதான் கடவுள் ஒவ்வொரு படைப்பையும் படைக்கிறார். ஒவ்வொரு படைப்பும் இயேசுவோடு நேரடியாக தொடர்புடையது. அது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறாரோ அதோட தான் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்குறோம். சரிங்களா? இப்போ முதல் படைப்புல இருந்து இயேசுவை குறித்து அது என்ன சொல்லுது? முதல் நாள் என்ன படைக்கிறாரு? அதுல இருந்து இயேசுவை குறித்து என்ன சொல்லுது? நானே வெளிச்சம்னு இயேசு சொல்றாரு. இப்போ ரெண்டாவது நாள் அதுல இருந்து இயேசு எப்படி பார்க்குறோம்? ஜீவ தண்ணீரா பார்க்குறோம். நானே வாசல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மூணாவது நாள் அதுல இருந்து இயேசுவை தொடர்புபடுத்தா பார்க்காம சொன்னதெல்லாம் மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆகி நிக்கணும். உங்களுக்கு முக்கியமானது நானே ஜீவ அப்பம். நாலாவது நாள் அதுல இருந்து இயேசு எப்படி பார்க்குறோம்? நானே நல்ல அமைப்பு. அஞ்சாவது நாள் பறவைகளையும் சமுத்திர ஜலங்களையும் படைகிறார். அதுல இருந்து என்ன பார்க்குறோம்? நானே மெய்யான திராட்சையும் பார்க்குறோம். இப்போ ஆறாவது நாள் நம்ம பார்த்தோம், அவர் மிருகங்களை படைச்சு மனிதனை படைக்கிறார். மனிதனோடு தொடர்பு படுத்தும் பொழுது நம்ம எப்படி பார்த்தோம்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். ஏன்னா முதல்ல அழியாத படைப்பு மனுஷன்தான். மனுஷனை மட்டும்தான் தேவசாயல்ல ஆத்மாவில் படைக்கிறார். அதுதான் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லா நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய சாயல்ல படைக்கிறாரு. எல்லாத்துக்கும் மனிதன் ஆளுகை செய்யும்படியா படைக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை பார்க்குற இயேசு 2ஆம் ஆதாமா அது எப்படி நிறைவேற்றி முடிக்கிறார்? ஆதாம் எங்க தவறுனானோ இயேசு அங்க வெற்றி பெறுகிறார். ஆதாம் எங்க கடவுளை விட்டு பிரிஞ்சானோ இயேசு அதுல பாவிகளை கடவுளோடு இணைக்கிறான்னு சொல்லி 6 நாள் படைப்பை பார்த்தோம். இன்னைக்கு 2ஆம் அதிகாரத்துல முதல் 17 வசனங்களை பார்க்கறோம். அதுல சில முக்கியமான காரியங்களை பார்க்கறோம். சரிங்களா? இப்போ 2ஆம் அதிகாரத்துல முதல் 4 வசனம் வாசிங்க யாராச்சும். 4 வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானம் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே. ரைட். இப்போ 1ஆம் அதிகாரத்தினுடைய தொடர்ச்சி 2ஆம் அதிகாரம். 1ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டதை இன்னும் டீட்டெயில்டா விளக்கப்படுத்தி ஆண்டவர் நமக்கு எழுதுறார். இப்போ ஆதாம படைச்சிட்டு ஆதாம எத்தனாவது நாள் படைக்கிறாரு? 6ஆவது நாள் படைக்கிறார். இப்போ 7ஆவது நாள் அங்க என்ன நடக்குது? 7ஆவது நாள்ல கடவுள் என்ன செய்யறாரு? ஓய்ந்திருந்தார். அப்புறம் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறார், அதை பரிசுத்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ பைபிள் சொல்லுது கடவுளுக்கு ஓய்வு கிடையாது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இப்போ கடவுள் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அதை சொல்லலை. சரிங்களா? ஓய்வு இருந்தான்னு அது சொல்லும் பொழுது கடவுள் படைப்பின் வேலையை முடிச்சுட்டு பராமரிப்பின் வேலையை செய்கிறார். படைச்சதை இப்போ பாதுகாக்கிறாரு, படைச்சதை ஆசீர்வதிக்கிறாரு, படைத்ததை நமது சித்தப்படி செயல்படுத்துகிறார். அதான் ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஓய்வு நாள்ன்றது பிரதானமா கடவுள் அதை செஞ்சாலும் அந்த ஓய்வு நாளை தேவன் மனிதனுக்காக தான் கொடுக்குறார். மனிதன் அந்த நாள்ல கடவுளோடு சேர்ந்திருந்து கடவுளோடு இணைந்து அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கும்படியாக தான் முழு வேதத்திலே நம்ம ஓய்வு நாளை பார்க்கிறோம். இப்போ ஆதாமுக்கு 7ஆவது நாள் என்பது முதல் நாள். சரிங்களா? படைப்புக்கு தான் அது 6ஆவது நாள். ஆதாம் 6ஆவது நாள் படைக்கப்படுகிறான். ஆதாம் கொடுத்த முதல் வேலையே ஓய்வு நாள் தான். சரிங்களா? ஆதாமுக்கு இன்னும் ஏதேனும் அவர் உண்டாகலை. படைச்சிட்டு ஆதாமும் கொடுக்கப்பட்ட முதல் வேலை கடவுளோடு சேர்ந்து ஓய்வு நாளை அவன் பரிசுத்தமா ஆசரிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வேலையை கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு குடும்பத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு பொறுப்பை கொடுக்குறார். முதல்ல அவனுக்கு கொடுக்கப்பட்டதே ஓய்வு நாள் தான். இப்போ ஏன் ஓய்வு நாள் அங்கே பிரதானமாக அவர் கொடுக்குறார் அப்படின்னா, இப்போ இந்த படைப்பில் சொல்லப்பட்ட ஓய்வு நாள் அதுக்கப்புறம் வேற எங்கேயும் நம்ம பார்க்கறது இல்லைன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஆபிரகாம் ஓய்வு நாள் அனுசரிச்சானான்னு பார்க்கல, நோவா ஓய்வு நாள் அனுசரிச்சானா நமக்கு தெரியல. திரும்ப நம்ம எங்கே பார்க்குறோம்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு 10 கட்டளைகளில் மறுபடியும் ஓய்வு நாளை குறித்து அவர் பேசுகிறார். நீ 6 நாள் வேலை செஞ்சு 7ஆவது நாளை ஓய்ந்திருந்து அந்த 7ஆம் நாளை
பரிசுத்தமா ஆசரின்னு சொல்லி சொல்றார் இல்ல. இப்ப பைபிள்ல ஒரு சில வசனங்களை வாசிச்சு ஓய்வு நாள கடவுள் ஏன் கொடுத்தார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். உபாகமும் 5:15 வாசிங்க. உபாகமம் 5 அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்று நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். கரெக்ட். இப்ப ஏன் சொல்றாரு, ஏன் ஓய்வு நாள் ஆசரிக்கிறதுக்கு சொல்றாரு? சொல்லுங்க. கரெக்ட் தான். கடவுள் உன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு உனக்கு ஒரு புதிய ஜீவனுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய மீட்பை நினைவு கூறணும். அதுதான் இஸ்ரேல் மக்களுக்கு ஓய்வு நாள். வாரந்தோறும் அவருங்க வாரத்துல கடைசி நாள் கூடி வந்து, நான் அடிமையா இருந்தேன், நான் மரணத்துக்கு எதுவா இருந்தேன், நான் கடவுள் அறியாம இருந்தேன், கடவுள் எனக்கு புதிய தேசத்தையும் புதிய வாழ்க்கையும் கொடுத்து கடவுள் என்ன இந்த கானானை கொடுத்து ஆசீர்வதிக்கிறான்றத கடவுளுடைய மீட்பை நினைவு கூறுவதற்காக ஆண்டவர் ஓய்வு நாளை கொடுக்குறார். இப்ப எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 20:12. எசேக்கியேல் 20வது அதிகாரம் 12வது வசனம். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமாய் இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். கரெக்ட். இப்ப எதுக்கு சொல்றாரு? ஏன் ஓய்வு நாளை கொடுத்தேன்னு சொல்றாரு? ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கணும், ஜனங்கள் பாவங்களை விட்டு தேவனுக்கு பரிசுத்த நாளா அதை அனுசரிக்கும்படியா மனிதன் தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக தேவன் ஓய்வு நாளை கொடுத்து அதை ஆசீர்வதிக்கிறேன்றதை அவர் சொல்றாரு. யாத்திராகமம் 16வது அதிகாரம் 29வது வசனம். யாத்திராகமம் 16:29 வாசிங்க. பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களில் ஒருவனும் தன் தன் ஸ்தானத்தில் இருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார். அப்ப எதுக்கு ஓய்வு நாள்? இந்த வசனம் எதுக்கு சொல்லுது ஓய்வு நாளை? கொடுக்கணும். அந்த நாள் அவன் கனப்படுத்தும் பொழுது 6 நாளின் தேவைகளை கடவுள் சந்திக்கிறேன்றார். நீ ஓய்வு நாள் ஆசரிச்சேன்னு சொன்னா 6 நாளுக்கான உனது பாதுகாப்பை தரேன்றார். வனாந்தரத்துல அந்த ஜனங்கள் வேலை செய்யலை, அவங்க விதைக்கையில அறுக்கலை. வனாந்தரத்துல அவங்களுக்கு ஆகாரம் வானத்துல இருந்து வருது, மன்னா வாரந்தோறும் வருது. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அந்த ஓய்வு நாள்ல மன்னா வராது. சனிக்கிழமை உனக்கு வேண்டிய ஆகாரத்தை சேர்த்து வைன்றார். சரிங்களா? இப்போ சனிக்கிழமை ஓய்வு நாளுக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து அந்த ஜனங்களை காப்பாத்துறதா, அந்த 6வது நாளை காப்பாத்துறதா அவர் சொல்றார். இப்போ 6 நாளுக்குரிய தேவைகளை தேவன் சந்திக்கிறதா அது சொல்லுது. நெகேமியா 10:31 வாசிங்க. நெகேமியா 10:31. தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாளிலே சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதற்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும், நாங்கள் 7ஆம் வருஷத்தை விடுதலை வருஷமாக்கி சகல கடன்களையும் விட்டுவிடுவோம் என்றும் ஆணையிட்டு பிரமாணம் பண்ணினார்கள். இப்ப இங்க ஏன் சொல்லுது ஓய்வு நாள் ஆசரிக்கிறதுல? ஓய்வு நாள் அவன் கை கொள்ளும் பொழுது கடன்கள்ல இருந்து அவன் காப்பாற்றப்படுகிறான்னு சொல்லுது. தேவனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய, மனிதனுக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய கடன்ல இருந்து அந்த நாள் அவன் கனப்படுத்தும் பொழுது அவனுடைய எல்லா காரியங்களையும் தேவன் சந்திக்கிறதா அது சொல்லுது. நெகேமியா 13:17-18 வசனம். நெகேமியா 13வது அதிகாரம் 17-18 வசனம். நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம்மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கை எல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதினால் இஸ்ரவேலின் மேல் இருக்கிற உத்திரத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். இது என்ன சொல்லுது? ஓய்வு நாளை சரியா ஆசரிக்கலைன்னா அங்க சாபமும் தண்டனை வருன்றத
நெகேமியா அந்த அளவுக்கு சொல்றார். ஏன்னா அந்த நெகேமியா காலத்துல அந்த ஜனங்கள் பாபிலோன்ல அடிமையா இருக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது சொல்றாரு, அவங்க அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது மறுபடியும் ஓய்வு நாள வேலைக்கு போயிட்டாங்க. அப்பதான் கண்டிச்சு சொல்றாரு, நம்ம தேசத்தை இழந்து ஆலயத்தை இழந்து அடிமையா போனதுக்கு காரணமே ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமா ஆசரிக்கல. கடவுளுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்காதனால கடவுள் நமக்கு தண்டனையும் சாபத்தையும் கொடுத்துட்டார் அப்படின்ற ஒரு எச்சரிப்பை சொல்றார். ஓய்வு நாளை கை கொள்ளல அப்படின்னா சாபமும் தண்டனை உண்டு அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லுது. இப்ப நிறைய நேரம் சில பேர் எப்படி சொல்றாங்கன்னா, இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம், இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது, நம்ம நியாய பிரமாணத்துக்கு கீழே இல்ல, நம்ம ஆவியின் பிரமாணத்துல இருக்கிறோம், ஆனா நம்ம இன்னைக்கு யூதர்களை போல ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புதிய ஏற்பாடு ஓய்வு நாளை குறித்து என்ன சொல்லுது சரிங்களா? அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ முதலாவது இயேசு கிறிஸ்து அதை என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இது என்ன சொல்லுது? இப்ப அது வசனம் இன்னும் அது என்ன சொல்லுதுன்னா, தமது வழக்கத்தின்படியேன்னு சொல்லுது. அப்படின்னா வாரந்தோறும் அர்த்தம், தவறாம அவருடைய தினந்தோறுமான வழக்கம். ஒவ்வொரு வாரமும் தினந்தோறும் இயேசு ஆலயத்துக்கு ஜப ஆலயத்துக்கு போய் ஓய்வு நாளில் அங்கே வாசிக்க எழுந்து நிற்கிறார். அந்த ஆராதனை இயேசு நடத்துகிறார். நீங்கள் பின்பகுதியில் வசனங்களை பார்த்தீங்கன்னா அவர் ஏசாயை வாசித்து அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணார். அப்படி இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளை கடைபிடிச்சிருக்கிறார், அவர் அதை பின்பற்றிருக்கிறார் சரிங்களா? அவருடைய சீசர்களும் அதை பின்பற்றிருக்கிறாங்க. திரும்ப நம்ம எங்கே பார்க்குறோம்னா யோவான் 20வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. யோவான் 20வது அதிகாரம் முதல் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறை நிறத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இந்த பகுதி நமக்கு தெளிவா என்ன சொல்றது? வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிர்த்தெழுந்தார். இப்போ ஏன் இதை மென்ஷன் பண்ணணும்? இயேசு அடக்கம் பண்ணப்பட்டுட்டு இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டுலேருந்து புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு பிரதானமான வித்தியாசம் இருக்குது. அவங்க வாரத்தினுடைய கடைசி நாள் 6 நாள் வேலை செஞ்சு 7வது நாளை ஓய்வு நாள் ஆகுறாங்க. ஆனால் இயேசு அந்த ஓய்வு நாளில் உயிர்த்தெழலை. அவர் அந்த ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் முதல் நாள், வாரத்தில் முதல் நாளில் இயேசு உயிர்த்தெழுந்து அந்த சீசர்களுக்கு சாட்சி கொடுக்குறார். இப்போ ஏன் இயேசு முதல் நாளில் உயிர்த்தெழுந்தார்? அதெல்லாம் இப்போ அது ஒரு கேள்வி. இப்போ திரும்ப அந்த வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ யோவான் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பாருங்க, மறுபடியும் அந்த நாள் அது மென்ஷன் பண்ணுது. வாரத்தின் முதல் நாள் சீசர்கள் கூடியிருக்கிறாங்க. இப்போ கூடியிருந்து அவங்க என்ன செய்யறாங்க? கடவுளை குறித்து சிந்திக்கிறாங்க, துதித்து பாடுகிறாங்க. இயேசுடைய சீசர்கள் கூடி வேதத்தை கனப்படுத்துறாங்க. அந்த இடத்துல இயேசு வர்றார். முதல் நாள் அவர் உயிர்த்தெழுந்தனால அந்த உயிர்த்தெழுந்தனால அவங்க நினைவு கூர்ந்து ஒன்று கொடுக்குறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமான எல்லா நாளும் வாரத்தின் முதல் நாள் தான். மற்ற எந்த நாளும் அவர் தரிசனமாகும். முழு பைபிளையும் அப்போஸ்தலரையும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் அவர்களோடு அவர் ஐக்கியப்படுகிறான்றதை பார்க்குறோம். 26வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 20:26. யோவான் 20:26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். இப்போ 20:19 இயேசு உயிர்த்தெழுந்து சீசர்களோட பேசும்போது தோமா அங்க இல்ல. தோமாட்ட வந்து சொல்றாங்க, தோமா நம்பல. அடுத்த நாள் ஆண்டவர் தோமாட்ட வந்து பேசல. திரும்ப 8 நாள் கழிச்சுனா அடுத்த ஓய்வு நாள மறுபடியும் வாரத்துடைய முதல் நாள்ல அவர் வர்றார். மறுபடியும் அந்த ஒரே நாள் அவங்க கூடி இருக்கிறாங்க. மறுபடியும் எல்லாம் ஒண்ணு கூடி அவங்க ஆராதனை செய்யறாங்க. இயேசு அங்க வந்து தோமாவுக்கு விசுவாசத்தை கொடுக்குறாரு. மறுபடியும் இயேசு அங்க சாட்சி கொடுக்குறான்றதை பார்க்கிறோம். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்த நாள் முதல் நாள், அந்த நாளை சீசர்கள் ஆசரிக்கிறாங்க. இயேசு அந்த நாள் தான் அவர்கள் ஆராதிக்கும் பொழுது அவர்களுடைய மத்தியில வந்து தன்னை ஐக்கியப்படுத்தி தனது தரிசனத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். திரும்ப நம்ம அதை அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல நீங்க பாருங்க. அப்போஸ்தலர் முதல் நாளிலே அப்பம் பிற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்றிருந்து
அவர்களுடனே சம்பாஷித்து நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அப்ப ரொம்ப தெளிவா சொல்லுது. வாரத்தின் முதல் நாள் சீசர்கள் அப்பம் பெற்றார்கள்னா திருவிருந்த அவங்க அனுசரிக்கிறாங்க. திருவிருந்து ஆராதனையில தான் அனுசரிக்க முடியும். அவங்க இயேசு கிறிஸ்துவை கூடி அவர்கள் ஆராதிக்கிற வேலையில அவர்கள் திருவிருந்த அனுசரித்து அந்த ஆராதனை அவர்கள் பிரதானப்படுத்துகிறாங்க. இப்போ சீசர்கள் யூதர்களுடைய ஓய்வு நாள் அடிப்படையில் வாரத்தினுடைய கடைசி நாள் அனுசரிக்காமல் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளில் வாரத்தின் முதலாவது நாளாக சேர்ந்து கூடி அவங்க ஆராதிக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 16:2 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 2வது வசனம். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாயிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். இப்போ இது என்ன சொல்லுது? ஏன் வாரத்தின் முதல் நாள் சேர்த்து வைக்க கடவன் சொல்லுது. அதுதான் அவங்க ஆராதனைக்குரிய நாள். இப்போ சபை என்னைக்கு கூடி ஆராதிக்குதோ அன்னைக்கு அவங்க கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க. இப்போ பண சேகரிப்புன்றது ஒரு சபையுடைய தேவையை சந்திப்பதற்காக அவங்க பணம் சேகரிக்கிறாங்க. அது ஆராதனையில தான் அவங்க செய்கிறாங்க. இப்போ காணிக்கை ஆராதனையில தான் கொடுக்கப்படும். காணிக்கை இங்கேருந்து போஸ்ட்ல அனுப்பக்கூடாது. காணிக்கை மற்ற நாள் போய் கொடுக்கக்கூடாது. தேவனை ஜனங்கள் ஆராதிக்கிற இடத்துல தான் காணிக்கை ஏற்படுத்தணும். அதை தான் வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ புதிய ஏற்பாடு எப்போ ஆராதிக்கணும், எப்படி ஆராதிக்கணுன்ற வரைமுறையை நமக்கு கொடுத்துருக்குது. அதனால தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமையை ஆராதனை நாளாக ஆக்குறோம். பைபிள் நமக்கு வாரத்தின் முதல் நாளில் இயேசுவும் சீசர்களும் சேர்ந்து ஆராதித்ததாக நமக்கு வெளியரங்கமாக சொல்லும். புரியுதுங்களா? இந்த ஓய்வு நாளை நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு கட்டளையா ஓய்வு நாள் இருந்தாலும் இந்த ஓய்வு நாள் யூத சடங்கு கிடையாது. அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசேஷித்த நாள் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஆதியாகமத்தில் அதான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் ஓய்வு நாளை சொல்லுது. அது யூதர்களை சொல்லல, உலக ஒட்டுமொத்தமா மனிதன் ஒரு நாளை கடவுளுக்கு கொடுக்கணும்ன்றதை ஆண்டவர் அறிந்துதான் அந்த நாளை ஏற்படுத்துறார். இப்போ நியாய பிரமாணத்துக்கு முன்னாடியே ஓய்வு நாள் இருக்குது. இப்போ நியாய பிரமாணத்துக்கும் ஓய்வு நாளுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படியே நியாய பிரமாணத்தில் ஓய்வு நாளை கொடுத்தாலும் அது சடங்கு சட்டத்திலையோ நாட்டு சட்டத்திலையோ வரலை. யூத சட்டம் 3 சட்டம் இருக்குது. ஒன்று ஒழுக்க சட்டம்னு ஒன்று இருக்குது. மோரல்லான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. 10 கட்டளை, அதுதான் ஒழுக்க சட்டம். 10 கட்டளையில் ஒரு கட்டளை தான் ஓய்வு நாள். அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுடைய இருதயத்திலும் இருக்குது. எல்லா மனிதனும் அதை கட்டாயம் 10 கட்டளையே கை கொள்ளணும். ஏன்னா அந்த 10 கட்டளை தான் கடவுள் யார், கடவுள் எவ்வளவு பரிசுத்தமானவர், நீதியுள்ளவர்னு சொல்லுது. அந்த 10 கட்டளை தான் மனிதன் யார், மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லுது. 10 கட்டளை நித்தியத்துக்கும் அளிக்கப்படாத ஒன்று. அது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை மாத்திரம் இல்லை. இந்த பைபிள்லையே எல்லா வார்த்தையும் மனுஷன் எழுதுனது. ஆனால் அந்த 10 கட்டளை மட்டும்தான் தேவனது சொந்த கரத்தினால் எழுதப்பட்டது. அது ஒருபோதும் அழியவே அழியாது. தேவன் தான் சொந்த கரத்தினால எழுதி மோசை கொடுத்தார். இது உலகம் முழுவதுக்குமான பொது நியதி. கொலை செய்யக்கூடாது, திருடக்கூடாது, உபச்சாரம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் யூத சட்டம் கிடையாது. அது உலக பொது சட்டம், எல்லா மனுஷனுக்கும் உரியது. இப்போ அந்த கட்டளையில ஒன்று தான் ஓய்வு நாள். அதனால இது சடங்கு கிடையாது. அதனால் இது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது கிடையாது. இது உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பிரதான கட்டளை. அதை தான் ஆண்டவர் ஆதாமுக்கு பிரதானமாக கொடுத்தார். ஆதாமுடைய முதல் வேலை ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும். ஏன்னா அதுதான் அவன் படைக்கப்பட்டதுடைய நோக்கம். அவன் கடவுளை அறிந்து, கடவுள் யாருன்னு தெரிந்து, கடவுளுடைய மீட்பு என்னன்னு தெரியுது, கடவுளுடைய குணாதிசயம் என்னன்னு தெரிஞ்சாதான் அவன் மற்ற நாள் ஒழுங்காக போய் வேலை செய்யணும். அவன் குடும்பத்தையும் அவனுடைய படைப்பையும் அவன் சரியாக ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு ஓய்வு நாள் அவசியமாக இருந்தது. பாவிகளுக்கு மாத்திர ஓய்வு நாள் இல்லை, பரிசுத்தமாக இருந்த ஆதாமுக்கும் தேவை. ஆதாம் பாவத்தில் விழுகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஓய்வு நாள் தேவை. பாவம் இல்லாத நிலையிலையும் அவன் கடவுளை தொடர்ந்து அறியணும். அவன் பரிசுத்தமான இருந்த பொழுதும் கடவுளை அறிகிற அறிவில் அவன் வளருவதற்காக தேவன் ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். இப்போ இதுதான் ஆதாமுக்கு 2வது அதிகாரத்தில் அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்போ ஆதாம ஓய்வு நாளை எப்படி அனுசரிச்சான்? ஆதாமும் ஏவாளும் தேவனும் 3 பேரும் சேர்ந்தா முதல் ஓய்வு நாள் அனுசரிக்கிறார். அந்த நாள் எப்படி இருந்திருக்கும்? அந்த நாள் ஒரு ஆராதனைக்குரிய நாள். கடவுள் ஆதாமினிடத்துல பேசி தனது படைப்பை குறித்து, படைப்பின் மகிமையை கொடுத்து, அவனுடைய தேவ சாயலை குறித்து, அவன் செய்ய வேண்டிய வேலையை குறித்து ஆண்டவர் அவனுக்கு போதிக்கிறார்.
அப்போ அவன் எப்படி வாழணுன்றத கடவுள் திறந்து கற்றுக்கிறான். அவன் பூரண ஞானத்தோட படைக்கப்பட்டவனாக இருந்தாலும் கடவுளோடு தொடர்ந்து அவன் உறவு கொள்ளாமல் அவன் குடும்பத்தையும் சமுதாயத்தை அவன் நடத்த முடியாது. வாரந்தோறும் அவன் கடவுளுடைய சமூகத்தில் ஆராதிக்கணுன்றது படைப்பின் நியதியாக இருக்கிறதுன்றத பார்க்கிறோம். அப்போ யூதர்கள் தங்களது கடந்த காலத்தை திரும்பி பார்த்து அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் எங்களை காப்பாற்றின வல்லமையுள்ளவர்ன்ற ஓய்வு நாள் அனுசரிச்சான். இப்போ நீங்களும் நானும் இயேசு நம்மளை எப்படி மீட்டான்றதை நினைவு கூறும்படியாக தான் ஓய்வு நாளை அனுசரிக்கிறோம். இயேசு உங்களை என்னையும் எகிப்தினுடைய அடிமையிலிருந்து இஸ்ரவேலர்களை எப்படி மீட்டாரோ உங்களை என்னையும் ஆதாம் செய்த பாவத்திலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். கடவுளுடைய கோபத்திலிருந்து சாபத்திலிருந்து நம்மளை மீட்டிருக்கிறார். தமது ஜீவனையை கொடுத்து தமது மகிமையான ரட்சிப்பை வெளிப்படுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை உணர்ந்து அதை மேன்மையாக எண்ணி அந்த இயேசுவினிடத்துல களி கூறுவதற்காக தான் இன்னைக்கு நீங்கள் நானும் சர்ச்சைக்கு போகிறோம். அதுக்கு தான் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கடவுள் ஓய்வு நாளை கொடுத்துருக்கிறார். அந்த ஓய்வு நாளை கை கொள்ளும் பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த ஓய்வு நாளை கை கொள்ளும் பொழுது நமக்கு நன்மையை தர்றாரு. ஓய்வு நாளை கை கொள்ளும் பொழுது ஆரோக்கியத்தை தர்றாரு. ஓய்வு நாளை கை கொள்ளும் பொழுது சந்தோஷத்தை தர்றாரு. ஓய்வு நாள் தான் மன மகிழ்ச்சி நாளாக எண்ணுன்றார். மனசுக்கு மகிழ்ச்சியாக திருப்தி உள்ள ஒரு நாளாக அதை நீ எண்ணுன்றதை ஆண்டவர் கட்டளையாக கொடுத்தாரு. இயேசுவும் அதை கைப்பிடித்தாரு. இப்போ இயேசு கடவுளாக இருந்தார். இயேசு ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இயேசுக்கு எல்லா நாளுமே ஓய்வு நாள் தான். ஆனால் பைபிள் சொல்லுது அவர் வாரந்தோறும் ஆலயத்துக்கு போனார்னு சொல்லும். பாருங்களேன், இயேசு பரிசுத்தம் உள்ள தேவன். ஆனால் அவர் எங்கே போகிறாருன்னா பாவம் உள்ள மனிதர்கள் ஆராதிக்கக்கூடிய ஜெபாலயத்துக்கு போகிறார். அங்கே உள்ள ஜெபாலயத்தில் ஒரு தலைவன் இருக்கிறான். அங்கே உள்ள ஒரு மனுஷன் வேதத்தை போதிக்கிறான். இயேசு அங்கே உட்காந்து கற்றுக்கிறார். ஏன்னா இயேசு குழந்தையிலேருந்து வாலிபனாக வளர்றார். இப்போ வாரந்தோறும் அவர் எங்கே போகிறாரு? தேவாலயத்துக்கு போகிறாரு, ஜெபாலயத்துக்கும் போகிறார். இயேசு உங்களை என்னை போல சாதாரண மனுஷனா நீங்கள் கஷ்டப்பட்டு பைபிள் படிக்கிற மாதிரி தான் அவரும் படித்தார். அவர் கடவுளாக இருந்தனால எல்லா வசனமும் அவருக்குள்ளே உருவாகலை. அவர் கடவுளாக இருந்தனால வேத அறிவில் வளரலை. அவர் மனிதனாக இருந்து வளர்ந்தார். லூக்கா 2 அதிகாரம் தான் சொல்லுது. லூக்கா 2 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. லூக்கா 2 கடைசி வசனம். ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சொல்லணும், இயேசுக்கு இது தேவையா? சொல்லுது, இயேசு மனுஷர் தயவுல ஞானத்துல தேவனது கிருபையில வளர்ந்தார்னு சொல்லுது. அவர் மனிதனாக இருந்து வேதத்தை உங்களையும் என்னையும் மாதிரி கஷ்டப்பட்டு படித்து வேத சத்தியங்களை கற்றுக்கொண்டு வேத வசனங்களை மனப்பாடம் பண்ணி உங்களையும் என்னையும் போல வேதத்தில் கடவுளை அறிந்து கொண்டு தான் வளர்ந்தார். அவர் பரலோகத்தினுடைய மகிமையை ஒதுக்கி வச்சுட்டு மனிதனாக பிறந்தார். அவர் தேவனாக பிறந்த பொழுது தன்னுடைய தெய்வீக தன்மையை தன்னுடைய சுயநலத்துக்காண்டி எங்கேயுமே பயன்படுத்தலை. தன்னுடைய நன்மைக்காண்டி எந்த இடத்துலையும் தன்னுடைய தெய்வீகத்தை பயன்படுத்தலை. அவர் போதிப்பதற்கும் அவரை மக்களை ரட்சிப்பதற்கும் அவருக்கு ஆவியானவருடைய வல்லமையும் வேத ஞானமும் அவசியமாக இருந்தது. அதில் அவர் வளர்ந்தார். உங்களை என்னையும் போல அவர் வளர்ந்தார். அதனால அவர் ஓய்வு நாளை கை கொண்டார். அவர் வாரந்தோறும் ஓய்வு நாளை கை கொண்டனால தான் அவர் வல்லமையான பிரசங்கியாக மாறினார். அவர் அநேகரை சுகப்படுத்துகிறவராக அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார்ன்றது இயேசு உங்களுக்கு எனக்கும் முன்னுதாரணத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ புதிய ஏற்பாட்டு சபை ஓய்வு நாளை கை கொண்டிருக்குது. வரலாறு தோறும் சபைகள் இந்த ஓய்வு நாளை பிரதானப்படுத்தி வைக்கிறார்கள். அப்போ ஓய்வு நாளை நம்ம அசட்டை பண்ணணும்னு சொன்னால் தேவனது நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இழக்கிறதா அர்த்தம். ஓய்வு நாள் நான் நினச்சா போய்க்கலாம், நினச்சா வீட்டில் இருந்துக்கலான்றதல்ல. அது நமக்கு கொடுக்கப்பட்ட முதல் பிரதான கடமை. பாவம் இல்லாத ஆதாமுக்கே அதான் பிரதான கடமை. இப்போ பாவத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கு அது ரொம்ப முக்கியமான கடமை. அந்த நாளை நம்ம கடவுளுக்கு கொடுக்காம, ஓய்வு நேரம் கிடையாது. ஓய்வு நாள்லாம் 2 மணி நேரம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோன்னு முடிஞ்சு நினைக்காதீங்க. அது ஆண்டவர் ஓய்வு 2 மணி நேரத்தை எனக்கு கொடுன்னு சொல்லலை. அது ஓய்வு நாள். யூதர்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரத்துலேருந்து சனிக்கிழமை சாயந்தரம் வரைக்கும் அதை அனுசரிப்பாங்க. சரிங்களா? 24 மணி நேரத்தை கடவுளுக்கு கொடுக்கறது தான் ஓய்வு நாள். அந்த நாள் முழுவதுமாக தேவ சமூகத்திலிருந்து தேவனது வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு நன்றி சொல்லி துதித்து பாடி தேவனோடு நமது ஆத்தும நிலையை சீர்படுத்துறதுக்கும் ஒருமுகப்படுத்துவதற்கும் அந்த நாள் நமக்கு அவசியமான நாள். அந்த நாளை நம்ம கை கொள்ளும் பொழுது கட்டாயம் தேவன் அதற்கான ஆசீர்வாதங்களை கொடுக்கறதா வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நாளை கை கொள்ளும் பொழுது நிறைய நேரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சால் டபுள் சம்பளம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைன்றதையே அரசாங்கம் இல்லாமல் பார்க்குது. புரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா அரசாங்க தேர்வுகளும் நடக்குது.
ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லா விசேஷங்களும் நடக்குது. கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமை தான் விசேஷத்தை வைக்கிறோம். ஆனால் வேதம் அதுக்கு விரோதமான ஒரு விஷயத்தை சொல்லுங்களா. வாரத்தில் ஒரு நாள், அது வாரத்தினுடைய முதல் நாள் கை கொள்ளணும். இப்போ யூதர்களுக்கு கடைசி நாளாக இருந்ததை இயேசு வாரத்தோடைய முதல் நாளாக ஏன் மாற்றினார் அப்படின்னா, இனிமேல் இந்த யூத சடங்காச்சாரம், இனிமேல் இந்த யூத கலாச்சாரம் இல்லை, கடவுளுக்கு எல்லா மனிதனும் ஒன்று தான். மறுபடியும் ஆதாமு கொடுக்கப்பட்டதை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்கிறார். ஆதாமுக்கு முதல் நாள் ஓய்வு நாள், இயேசு அதை மறுபடியும் புதித்து ஆதாமுக்குள்ள எல்லாரும் களி கூறும்படியா அந்த வாரத்தினுடைய முதல் நாளை ஆண்டவர் ஓய்வு நாளா மாத்துகிறார். அதுதான் நமக்கு பிரதானமானது. அதனால அதை நம்ம கை கொள்ளும் பொழுது நித்திய நன்மைகளை நம்ம பெறுகிறோம். ஓய்வு நாள் முக்கியமான ஒரு விஷயம். அதான் இந்த முதல் 4 வசனத்துல பார்க்கிறோம். இப்போ 2வதா நம்ம இங்க பார்க்கிறோம், 7வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். ரைட். இதை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி ஓய்வு நாள் என்ன ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஓய்வு நாளை கை கொள்ளாதது சாபமாக இருந்தனால புதிய ஏற்பாட்டில் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஓய்வு நாளை கை கொள்ளணும்னு சொல்லி மனிதனுடைய இரக்கத்தையும் அன்பையும் விட்டுட்டு ஓய்வு நாளில் 5 கிலோமீட்டருக்கு தூரம் பயணம் பண்ணக்கூடாது, ஓய்வு நாளை எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லாத அநேக சடங்குகளை உட்புகுத்தினார். இப்போ இயேசு அதை நிறைய இடத்துல கண்டித்து உணர்த்தினார். இயேசு ஓய்வு நாளில் ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறார், ஓய்வு நாளில் ஒரு சூபின கையுடனே சுகப்படுத்துகிறார், ஒரு திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துகிறார். இதெல்லாம் அவங்க குற்றமாக கண்டுபிடிச்சாங்க, அதெல்லாம் ஒரு வேலையாக பார்த்தாங்க. அதான் இயேசு சொன்னார், ஓய்வு நாளில் மனிதனுடைய ஜீவனை காப்பாற்றுறது முக்கியமானது. மனிதனுக்கு வாழ்வு கொடுக்க தான் ஓய்வு நாளை ஒழிய மனிதனை கட்டளைகள்னால சாபத்துக்குரியவன் ஆக்குறதுக்கு ஓய்வு நாள் இல்லைன்றதை சொல்லி, ஓய்வு நாளில் ஒரு கழுதை விழுந்தா ஆடு விழுந்தா நீ தூக்குற, ஆனால் ஓய்வு நாளில் வியாதி இல்ல மனிதனை போய் நீ மீட்க மாட்டேன்றன்னு சொல்லி தான் ஆண்டவர் அவர்கள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார். ஓய்வு நாள் என்பது மனிதனுக்கு நன்மையை பயக்கிறதுக்காக தான் கொடுக்குறார். இப்போ ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாதா? அப்படி இல்லை. இப்போ ஓய்வு நாளில் ஒருத்தர் வியாதிப்பட்டார்னா ஆராதனைக்கு போவதை விட வியாதிப்பட்டவரை போய் பார்க்குறது தான் முக்கியம். ஓய்வு நாளில் ஒரு மரணம் வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த மரண வீட்டுக்கு போகிறது அவசியம். ஓய்வு நாளில் ஒருத்தர் அடிபட்டிருக்காருன்னு சொன்னால் அவரை காப்பாற்றுறது முக்கியம். ஓய்வு நாளில் இரக்கத்தின் பணிகள் எல்லாத்தையும் செய்யலாம், அவசியமான இரக்கத்தின் வேலைகளை செய்யலாம். இப்போ நிறைய டாக்டர்ஸ், அப்புறம் போலீஸ், இராணுவத்தில் இருக்கிறவங்க, இப்போ இவங்கெல்லாம் எல்லா வாரமும் அதை கை கொள்ள முடியாது. இப்போ அவங்கெல்லாம் அவசியமாக இருக்கும் பொழுது போகலாம். அதுலேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக எல்லா வாரமும் அதை செஞ்சுட்டு ஓய்வு நாளை மிஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓய்வு நாள் கொடுக்க வேண்டிய கணத்தை அது கொடுக்குன்றதை சொல்லுது. இப்போ 2வது, ஆதாமுக்கு ஓய்வு நாளுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் கொடுத்துட்டு இப்போ ஆதாமுக்கு தேவையான இடத்தை ஆண்டவர் உண்டாக்குறார் அப்படின்றத பார்க்குறோம். மனுஷன் எப்படி படைக்கப்பட்டான்றதை மோசே இப்போ விளக்கப்படுத்துறார். 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப சுருக்கமாக சொன்னார், தேவசாயில படைக்கப்பட்டான், ஆணும் பெண்ணுமா படைக்கப்பட்டான், எல்லாத்தையும் ஆளுகை செய்யும்படியாக படைக்க மாட்டான். இப்போ டீட்டெயில்டாக அவனை எப்படி கடவுள் உருவாக்குனார் அப்படின்றத அங்கே சொல்கிறார். இப்போ எப்படி அங்கே உருவாக்குறார், எல்லா படைப்பிலையும் விட மனிதனை படைப்பதற்கு என்னெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, இந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்கள். என்னென்னலாம் வித்தியாசமாக இருந்தது? மண்ணுனால படைச்சார், அப்புறம் ஜீவ சுவாசத்தை ஊதினார், தன்னுடைய சாயல் முன்னாடியே சொல்லப்பட்டுருச்சு, அந்த ஜீவ சுவாசத்தினால தன்னுடைய ஜீவன்ல படைக்கிறான். பழுகி பெருகும்படி அதை பின்னாடி ஏற்கனவே சொல்லிட்டாரு, அங்கேயும் அதை சொல்றாரு. சரிங்களா? இப்போ மெயினாக அங்கே என்ன பார்க்குறோன்னா, அவர் ஒரு பொருளை பயன்படுத்தி படைக்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் படைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வார்த்தையில சொன்னார், எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஒரு பொருளை அவர் தேர்ந்தெடுத்து படைக்கிறார். இப்போ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் மண். இப்போ ஏன் மண் எடுத்தாரு? சொல்ல இருக்கிற கதையெல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க. இப்ப இங்க குயவன் யாருமே இல்லையில. சொல்லுங்கம்மா. திரும்ப மண்ணுக்கு போறான்.
இப்போ மண் அவர் ஏன் பயன்படுத்தினார் பார்க்கும் பொழுது, மண் ரொம்ப அற்பமான ஒரு பொருள். இந்த பூமியில விலை மதிப்பில்லாத பொருள் கிடையாது. எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பொருள். இப்போ தேவன் ஒரு அற்பமான ஒரு படைப்புல இருந்து ஒரு உன்னதமான ஒரு படைப்பை உருவாக்குறார். அவர் மண்ணை அவர் உருவாக்கி மனிதனை ஒரு படைக்க சொல்லும் பொழுது, மனுஷன் கடவுளுக்கு முன்பாக தாழ்மைப்படணும். மனுஷன் படைப்பினுடைய அதிகாரி இல்லை. மனுஷன் மண்ணால உருவாக்கப்பட்டான்றது, அவன் கடவுளுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன். அவன் தான் ஒரு படைப்பு என்பதை அறிந்து கொள்வதற்காக மண்ணை அவர் எடுக்கிறார். அவன் எவ்வளவு தேவசாயலை கொண்டு பூமியை ஆளுகிறவனா இருந்தாலும் கடவுளுக்கு முன்பாக அவன் மண்ணை போலவன். கடவுளுடைய அதிகாரத்துக்கும் கடவுளுடைய வல்லமைக்கும் முன்பாக அவன் தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக இருக்கும்படியா ஆண்டவர் மண்ணை எடுக்கிறார், மண்ணை அவர் படைக்கிறார். மனிதன் எவ்வளவு உன்னத சாயலாக அவன் படைக்கப்பட்டாலும் அவன் கடவுளுக்கு இணையானவன் இல்லை. அவன் கடவுளுக்கு ஈக்குவல் கிடையாதுன்றதை அவன் புரிஞ்சுக்கணும். அவன் எல்லா படைப்பையும் ஆளக்கூடிய அரசனா இருந்தாலும் பேரரசனா இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக அவன் அற்பமாக எண்ணப்படக்கூடியவன்றதை அவன் சரியான முறையில புரியணும். அவனுக்கு கடவுளுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறான், கடவுளுடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறான்றதை அவர் படைக்கிறார். எல்லா படைப்புகளிலும் மிக அற்பமான ஆரம்பம் மனுஷனுக்கு தான் கொடுக்குறார். ரொம்ப அற்பமான ஒரு ஆரம்பத்தை அவர் படைச்சு, இப்போ சூரியனை போல, நட்சத்திரங்களை போல, சமுத்திரத்தை போல பிரம்மாண்டமா அந்த படைப்பு உருவாகும். இதுக்கு முன்னாடி பார்த்த படைப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான படைப்பு. வானத்துல இருந்து தண்ணீர் ரெண்டா பிரியுது, வெளிச்சம் வருகிறது, திரளான மரம் செடி கொடிகளாக வருகிறது, பறவைகள் வருகிறது, திரளா பிரம்மாண்டமா படைக்கிறார். ஆனா மனுஷன் அவ்வளவு பிரம்மாண்டமா படைக்கப்படாது. அவன் ரொம்ப சாதாரணமா ஒரு மண் எடுத்து அதை ஒரு உருவமா அவர் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அவர் படைக்கிறார். இந்த படைப்பை பார்க்குவதற்கு தேவ தூதர்கள் இருந்து எல்லாரும் காத்திருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் தன்னுடைய கரத்துல இருந்து ஒரு படைப்பை உருவாக்குறார் அப்படின்றத பார்க்குறோம். கடவுள் அவனை குறிச்ச ஒரு பெரிய ஆனந்தத்தோடு தனது செயல்களை, ஞானத்தை எல்லாம் அவர் உட்புகுத்தி படைப்பதற்காக அவர் எடுத்து படைக்கிறார். இப்படி அவர் படைச்சிட்டு முதல்ல தன்னிடத்துல இருந்து அவர் அந்த படைப்புக்கு ஒன்று கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி படைச்ச எதுக்கும் தாங்கிட்ட இருந்து ஒன்று கொடுக்கல. மனிதனை மண்ணுல படைச்சிட்டு தன்னுடைய சுவாசத்தை ஊதுறார். அது ஜீவ சுவாசம், உயிர் தரக்கூடிய ஆவியை அவனுடைய நாசியில் அவர் ஊதுறார் அப்படின்றத பார்க்குறோம். தனக்குள்ளாக இருந்து எடுத்து மனிதனை அவர் படைக்கிறார். இந்த படைப்பை தேவ தூதர்களுக்கு கூட அவர் கொடுக்கல. இப்படி உன்னதமான ஒரு செயலை ஆண்டவர் அப்படி படைக்கலை. கடவுள் மனிதனை படைக்கக்கூடிய அந்த பிரமிப்பு, அந்த படைப்பு என்பது அற்பமாக இருந்தாலும் அது உயிர் பெற்று மகிமையுள்ளதாக ஆகிறது. ஒரு அற்பமான மண்ணு அது உயிரை பெற்று அது ஜீவன் அடைந்து மகா மேன்மையான படைப்பாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம், எல்லா படைப்பையும் இயேசுவை சிந்தையில் வச்சு தான் படைக்கிறார். இயேசுக்காக தான் எல்லா படைப்பும். ஆதாம படைக்கும் பொழுதும் இயேசுவை மனதில் வச்சு தான் ஆதாம படைக்கிறார். எப்படி ஜீவனற்ற ஒரு அற்பமான ஒரு மண் ஒரு ஆவியுள்ள ஒரு பிரம்மாண்டமான உயிருள்ள ஒரு படைப்பாக உருவாக்கப்படுகிறதோ, அதே போலதான் கிறிஸ்து ஒவ்வொரு பாவியான வீழ்ந்து போன மனிதனுக்கு ஜீவனையும் வாழ்வையும் அடையாளப்படுத்தும்படியாக கொடுக்கிறார். கடவுளற்ற, கடவுளுக்கு புறம்பா வாழக்கூடிய ஒவ்வொரு துன்மார்க்கமான மனிதனுக்கும் மேன்மையான மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை, அற்பமான ஒரு பொருள் மகிமையான ஜீவ சுவாசத்தை பெறுகிறார். அற்பமான ஒரு மனுஷன் நித்திய ஜீவனை பெறுகிறான். அற்பமான ஒரு மனுஷன் கடவுளோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பெறுகிறான். பாவத்துல விழுந்த அற்பமான மனிதன் மகிமையான வாழ்வை பெறுகிறான்றதுக்கு அடையாளம். அதுக்குதான் ஆண்டவர் சரீரத்தை மண்ணால உருவாக்கி அவனுடைய ஆத்மால தனது ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு வாழ்வை அவர் கொடுக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். மனுஷனுக்கு இப்போ 3 இருக்குது. ஒன்று மண்ணால உருவாக்கப்பட்ட சரீரம் இருக்குது. 2வது சுவாசத்தை கொடுக்குறார். அந்த சுவாசத்தின் மூலமா 3வது வசனம் சொல்லுது, ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான். மனிதன் என்றால் என்ன? இந்த 2 டெஃபனேஷன் தான். அவன் ஜீவ ஆத்மாவாக ஆக்கப்பட்டவன். அதாவது சரீரமும் ஆத்மாவும் கொண்டவன் தான் மனுஷன். அழியமில்லாத ஆத்மாவையும் அழியக்கூடிய சரீரத்தையும் கொண்டவன் மனுஷன். ஆதாமுடைய சரீரம் அழிக்கப்பட முடியாதில்லை. அழிவுக்கு ஏதுவான ஒரு சரீரம், பரிசுத்தமான நிலையிலும் கூட அது மண்ணால உருவாக்கப்பட்டு திரும்ப மண்ணுக்கு போகக்கூடிய சரீரமாக தான் கொடுத்தார். கடவுள் தனது திரித்துவ சாயலை மனிதனுக்கு கொடுக்கிறார். அவனுக்கு உடம்பு இருக்குது, அவனுக்குள்ள ஆவி இருக்குது, அவனுக்குள்ள வார்த்தை இருக்குது, அவனை பேசுகிறவனா படைக்கிறார். பிதாவாகிய தேவன்
எல்லா படைப்புக்கும் அதிபதியா இருக்கிறார். அதுதான் மண்ணில் இருந்து படைக்கிறார். குமாரனாகிய தேவன் வார்த்தைக்கு அதிபதியா இருக்கிறார். அதனாலதான் ஆதாம் பேசுகிறவனா இருக்கிறான். ஆவியாகிய தேவன் ஜீவன் தருகிறவரா இருக்கிறார். அதனாலதான் சுவாசம் ஜீவ ஆவி அவனுக்குள்ள போய் உயிர் பெறுகிறான். ஒவ்வொரு மனிதனும் திருத்துவ தேவனுடைய சாயலை கொண்டு இருக்கிறான். பிதா குமாரன் ஆவியை ஒவ்வொரு மனிதனும் நாள்தோறும் வெளிப்படுத்துறான் கடவுள். அதனால தனது சாயலை படைச்சான். தான் இருக்கக்கூடிய அந்த திருத்துவ சாயல்ல மனிதனுக்கு வார்த்தை, ஆவி, சரீரம் இந்த மூணையும் கொடுத்து தன்னை அடையாளப்படுத்தும்படியாக அவர் சொல்கிறார். இதுவும் இயேசு கிறிஸ்து எப்படி மரித்து போன ஜீவனற்ற ஒவ்வொரு பாவியான மனிதனுக்கு மகிமையான உயிருள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க அடையாளப்படுத்தும்படியாக தான் அவர் சொல்றார். ரைட். இப்போ அதுல அவனை ஜீவ சுவாசமா மகிமையுள்ளவனா அவனுக்கு படிச்சுட்டு இப்போ அவனுக்கு வேலையையும் அவன் வாழக்கூடிய இடத்தையும் கடவுள் சொல்றார். அந்த வசனம் என்ன சொல்றது? 8 பாருங்க. இப்போ எந்த படைப்புக்கும் அந்த படைப்புக்கான இடத்த அவர் உருவாக்குனதா சொல்லணும். எல்லாத்தையும் படைச்சார் அப்படின்னு தான் சொல்லுது. மனுஷனை படைச்சது மாத்திரம் இல்ல, அவன் எங்க வாழன்றத கடவுள் தான் முடிவு பண்றான். அவ்வளவு பறந்து விரிந்த அந்த உலகத்துல அவனுக்குன்னு ஒரு தோட்டத்தை அவர் உண்டாக்குறாருன்னு சொல்லுவோம். அதையும் தன்னுடைய கரத்தின் மூலமா அவர் உண்டாக்கி அந்த தோட்டத்தை எவ்வளவு மேன்மையாக வைத்திருந்தார்னு சொல்லுது. 9வது வசனம் என்ன சொல்லுது? வாசி 9வது வசனம். பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார். கரெக்ட். இப்போ இந்த ஏதேன் தோட்டத்துல எத்தனை வகையான மரங்கள் இருக்கிறது? இந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்க, எத்தனை வகையான மரங்கள் இருக்குது? சரி. இங்க பாருங்க, பார்வைக்கு அழகும் புசிப்புமான சகலவித விருட்சம், தோட்டத்தின் நடுவுல ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் தானே இருக்குது. 3 விருட்சத்தை வைக்கிறார். 3 விதமான மரங்களை வைக்கிறார். அந்த கமா தான் போட்டிருக்குது. இப்போ 3 விதமான மரங்களை ஏன் அவர் வைக்கிறார்? 3 விதமான மரங்கள் அங்க முதல்ல என்ன சொல்லுகிறது? முதல்ல அது பார்க்கிறோம், பார்வைக்கு அழகும் புசிப்புமான மரங்கள். 2வது ஜீவ விருட்சம் தோட்டத்துல நடுவுல. 3வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். நம்ம பார்த்தோம், மனிதனுக்கு 3 தன்மையில படைக்கப்படுகிறான். இப்போ ஏதேன் தோட்டத்துல 3 விதமான மரங்கள் இருக்கு. அதுல ஒரு கூட்ட மரங்கள் சகலவித புசிப்பும் சகலவித நன்மைகளும் அவன் பெற்றுக்கொள்ளும்படி அவனுடைய பார்வைக்கு நன்மையும் அழகுமான மரங்களை அவர் படைக்கிறார். 1வது மரம் அவனுக்கு பிரதானமா அங்க என்ன சொல்லுகிறதுனா, அவனுக்கு வேண்டிய சரீர நன்மைகளை வழங்குறதாக இருக்கிறது. அவன் புசிக்கும் பொழுது அவன் சரீர புஷ்டியா ஆரோக்கியமா அதை சாப்பிட்டு அவன் வாழ்வான். சரீர நன்மைக்காண்டி அநேக மரங்களை வைக்கிறார். இப்ப நடுவுல ஜீவ விருட்சத்தை அவர் வைக்கிறார்ன்றதை 2வது சொல்லுது. இப்ப 2வது மரம் அவனுக்கு அங்க பிரதானமாக என்ன சொல்லுகிறதுனா, அவன் ஜீவ நன்மைகளை பெறும்படியா, அவன் அழியாம என்றைக்கு உயிரோடாக இருக்கும்படியா ஜீவ விருட்சத்தை வைக்கிறார். முதல் விருட்சம் அவனுடைய சரீரத்துக்காக, 2வது விருட்சம் அவனுடைய ஆத்மாவுக்காக. ஏன்னா பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் ஆதாமால சாகாம இருக்க முடியும். அந்த ஜீவ விருட்சத்தை புசிச்சானா அவன் சாகாம இருப்பான். அதனாலதான் 3வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, 3வது அதிகாரம் 22வது வசனத்து 22 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. ரைட். இப்போ அது சொல்லுது பாருங்க, ஆதாம் பாவம் செஞ்சு கடவுளுடைய நீதிக்குள்ளா போனதுக்கு அப்புறம் தான் அந்த வசனம் சொல்லுது. இப்போ ஆதாம் பாவம் செஞ்சு ஏதேன்ல அவன் தொடர்ந்து இருந்தான்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தை அவன் பறிச்சு அதை புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்யணும். அப்போ அதை சாப்பிட்டானா அவன் என்னன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் அவனை ஏதேன்ல விட்டு அவர் புறந்தள்ளி பாவம் செஞ்சவன் என்னன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடாதுன்றத ஆண்டவர் கொடுக்கிறாரு. அப்போ அந்த ஜீவ விருட்சன்றது அவனது ஆத்மா நன்மை, அவனுடைய ஆத்மா அழியாம என்றென்றும் இருக்கும்படியாக கொடுக்கப்படுகிறது. 3வது
நன்மை தீமை அறியத்தக்க மரம் என்பது அவனுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய மரம். அதை சாப்பிட்டா சாகவே சாவாய். 3 மரம், ஒன்று ஆத்ம நன்மை, சரீர நன்மை, அவனுக்கான எச்சரிக்கை. இந்த 3ஐயும் ஆண்டவர் அந்த மரங்கள் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத பார்க்குறோம். முதல் 2 மரங்களை பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு வெளியேயும் உள்ளேயும் அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் வழங்குறதா இருக்கு. சாப்பிடாதுன்னு அநேக மரத்தை சொல்றது, சாப்பிடாதுன்னு ஒன்னே ஒன்று தான் சொல்றார். ஆனால் சாப்பிடுன்னு அநேக மரங்களை சொல்றார். நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தையும் சாப்பிடலாம், எல்லா கனிகளையும் சாப்பிடலாம், ஒன்றை மட்டும் அவன் சாப்பிடக்கூடாது. இப்போ கடவுளுடைய தயால குணம், அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மேன்மையான விஷயங்களை, கடவுளுடைய அன்பு மனிதனிடத்துல எவ்வளவு பெருசாக இருக்கிறது. அவனுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தாரு, அந்த ஒன்று அவன் கீழ்ப்படியுன்றதான் தேவன் அங்கே எதிர்பார்க்கிறார். அவனை ஒழுக்க கட்டுப்பாட்டோட கடவுள் பிடிக்கிறார். ஏதேன்லாம் அவன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது. ஏதேனுக்கு அவன் சொந்தக்காரனாக இருந்தாலும், ஏதேன் அவனுக்குரியதாக இருந்தாலும், அவன் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ஏதேனில் வாழணும். இப்போ இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் எந்த வல்லமையும் கிடையாது. அந்த மரத்தை அவன் பார்க்கும் பொழுது தான் தேவனுக்குரியவன், தான் தேவனது வழிகளில் வாழ்கிறவன், நான் தேவனுக்கு வேலையாள்ன்றதை உணரும்படியாதான் அந்த மரத்தை வச்சான். அவன் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு படைப்பு என்பதை தெரியும்படியாக தேவன் அவனுக்கு அதை கொடுத்து அவனுக்கு ஒழுக்க சட்டங்களை உருவாக்குறார். ஆதாமினுடைய வாழ்க்கை தேவனால் உருவாக்கப்படுகிறது. ஆதாம் எங்க வாழணுன்றதை தேவன் செய்கிறார். ஆதாம் என்ன சாப்பிடணுன்றத தேவன் செய்கிறார். அவன் கடவுளுக்குள்ளாக கீழ்ப்படிந்து வாழக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அவன் கடவுளை உண்மையா அன்பு கூர்ந்தான்னு சொன்னா, கடவுளை மேன்மையா என்னான்னு சொன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேணுன்றதை பார்க்குறோம். அதனுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட தொடர்பு படுத்துகிறதா பார்க்கிறோம். அப்போ இந்த கட்டளை நமக்கு என்ன பிரதானமாக சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கும் இதுக்கும் என்ன சம்பவம்னு சொன்னால், இப்போ இயேசு இதை தான் செய்கிறார். பாவத்திலிருந்து இயேசு ஒரு மனிதன் ரட்சிக்கப்படும் பொழுது திருச்சபை என்கிற ஏதேனில் கொண்டு வந்து வைக்கிறார். திருச்சபை தான் இன்னைக்கு ஏதேன் தோட்டத்தை போல கடவுளுடைய மகிமையும் கடவுளுடைய நன்மைகளையும் பெறக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த திருச்சபையில் ஆண்டவர் ஒவ்வொரு பாவியான மனிதனை வைத்து அவனுக்கு வேண்டிய எல்லா ஆவிக்குரிய சரீர நன்மைகளை தேவன் கொடுக்கிறார். அவன் தொடர்ந்து ஜீவன் பெற்று வாழுகிறவனா இருப்பதற்கு அவனுக்கு திருச்சபை அவசியம். சரிங்களா? ஆதாமை போல மீட்கப்பட்ட ஒவ்வொரு பாவிக்கும் பொறுப்பு இருக்குது. ஆதாம் எப்படி ஏதேனும் பொறுப்பா இருக்கிறானோ, அதே போல திருச்சபையில் ரட்சிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பாவிக்கும் ஆண்டவர் பொறுப்புகளை வைக்கிறார். அது பொறுப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, அவன் தன்னை பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ளணும். அவன் தன்னை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய மன்னிப்பையும் கடவுளுடைய தயால குணத்தையும் அவன் தொடர்ச்சியாக அறிவிக்க வேணுன்றதான் இங்க பிரதானமா பாதுகாக்கிறோம். இப்ப ஏதேன்ல கொண்டு வந்து வச்சு அவனுக்கு அங்க பொறுப்பு அவர் கொடுக்கறது. திரும்ப நம்ம அதை எங்க பார்க்கிறோம்? 15-17 வாசி. 15-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ரைட். இப்போ இன்னும் ஏவாள் படைக்கப்படலை. ஆதாம் கூப்பிட்டு தான் ஆண்டவர் இந்த பொறுப்பை சொல்றார். ஓய்வுனால கை கொண்டுட்டு ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நீ அதை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தான்டா. ஏதேன்ல அவனுக்கு வேலை இருக்குது. சும்மா உட்காந்து எல்லா பழத்தையும் சாப்பிட முடியாது. அவன் தோட்டத்தை பண்படுத்துறதுனா சீர்படுத்துறது, அதனுடைய தூசிகள் அகற்றி அதான் விவசாயம் பண்ணி பாதுகாக்க சொல்றார். அதெல்லாம் ரொம்ப கடினமான வேலை. அவ பாவம் இல்லாம நிலையிலும் கூட வேலை இருக்குது. வேலையுடைய படைப்பினுடைய நியதி. ஓய்வு நாள் படைப்பினுடைய முதல் நியதி, வேலை படைப்பினுடைய 2வது நியதி. முதல் நாள் கடவுளை ஆராதிக்கிறான், அடுத்த 6 நாள் வேலை செய்கிறவனா அவனை படைக்கிறார். வேலையை அவன் செய்யும் பொழுது கடவுளுடைய நன்மைகளை அவன் புசிக்க முடியுன்றதை பார்க்கணும். அவன் பண்படுத்தணும், அவன் பாதுகாக்கணும். அங்கே உள்ள அசுத்தங்களை களைந்து போடணும், அதை மற்ற எதுவும் பாதிக்காதபடி பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கிறான். இப்போ இதை தான் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுக்குறார். அவன் படைப்பை பண்படுத்தணும், படைப்பை பாதுகாக்கணும். படைப்பை பண்படுத்துறதன் மூலமாக கடவுளுடைய பணியாளாக கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய நீதியையும் பரிசுத்தையும் சொல்கிறான். படைப்பை பாதுகாப்பதன் மூலமாக கடவுளுடைய மீட்பையும் பராமரிப்பையும் சொல்கிறான். இப்போ இயேசு இதில் 2 பணிகளை செய்ய தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் வந்து இந்த உலகத்தில் மனம் திரும்புகின்ற வார்த்தையை அவர் பிரசங்கம் பண்ணுறார்.
மனம் திரும்புதல்ன்றது பண்படுத்துறது, அவனுடைய பாவங்களை களைஞ்சி அவனுடைய அசுத்தங்களை களைஞ்சி அவனை பரிசுத்தமாக வைக்கிறது. பரலோக ராஜ்யத்தை விசுவாசித்து அதை கீழ்ப்படியே இயேசு பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பாவியான மனுஷன் கடவுளுடைய பாதுகாப்பில், கடவுளுடைய மீட்பில், கடவுளுடைய மகிமையில் இருக்கக்கூடிய காரியத்தை செய்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் இயேசு ரட்சிக்கும் பொழுது இந்த 2 பொறுப்பையும் கொடுத்துருக்கிறார். ஒன்றும் ஓய்வுனால நம்ம பரிசுத்தமாக ஆசரிக்கணும், 2வது இந்த உலகத்துல இருந்து நம்ம கரைபடாமல் பாதுகாத்து கொள்ளணும். படைப்பிலிருந்து நம்ம பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனங்களா. புதிய ஏற்பாடு சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர் என்று அவர் கட்டளை கொடுத்துருக்கிறார். இப்போ நான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாக வாழ்கிறது தான் என்னுடைய பண்படுத்துதலை நான் சரியாக செய்கிறேன். இந்த மற்ற மனுஷனை போல நான் வாழாமல் என்னுடைய பரிசுத்தமும் நீதியும் இந்த உலகத்துக்கு சாட்சி. இப்போ இஸ்ரவேல் அதுக்கு தான் அவர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் மக்களும் விக்கிரகங்களை வணங்கி புறஜாதி மக்களாக தான் இருந்தாங்க. அவர் ஆபிரகாமை அழைச்சி கானான் தேசத்தை கொடுத்து, நீ சுற்றியுள்ளவனுக்கு சாட்சியாக இருக்கணும், நீ பரிசுத்தமாக வாழ்கிறத பார்த்து சுற்றி உள்ள புறஜாதி மக்கள்லாம் உன்னுடைய கடவுள் யாருன்றதை அறிஞ்சு மூலமாக அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தணும். அதுக்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக ஓய்வு நாள் ஆசரித்து வாழும் பொழுது புறஜாதி மக்கள் அந்த தேவனுடைய மகத்துவங்களை அறிஞ்சு ரட்சிக்கப்படுறாங்க. பழைய ஏற்பாட்டில் ராகாப் வருகிறா, ரூத் வருகிறா, யோபு வருகிறான். அநேக புறஜாதிகள் கடவுளுடைய மகிமையை கண்டு வராங்க. இந்த மக்கள் புறஜாதி மக்களோட ஒன்றிணைந்து தங்களது பரிசுத்தத்தை குலைச்சலாக்கும் பொழுது இவர்கள் மற்ற மக்களை போல தண்டிக்கப்பட்டு அந்த கானான்லேருந்து துரத்தி விடப்படுகிறார். பைபிள் நீங்கள் கவனமாக வாசிங்கன்னா, இஸ்ரவேல் கடவுளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த நாடு உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. அது கடவுளை விட்டுட்டு போகும் பொழுது உலக நாடுகள் எல்லாம் அந்த தேசத்தை அடிக்கிறதா இருக்கு. இந்த மக்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சா இவர்கள் உலகத்தை வெற்றி கொள்வாங்க. இவர்கள் கீழ்ப்படியாமல் போனால் உலகம் அவர்களை வெற்றி கொள்ளும். இதுதான் நீங்கள் ஆண்டவர் சபைக்கும் கொடுத்த ஒரு கட்டளை. திருச்சபை என்பது கடவுளை மகிமைப்படுத்தக்கூடிய இடமா நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய வேலைகள்லையும் உறவுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் நமது பரிசுத்தமும் உண்மையும் நேர்மையும் புறஜாதியான் மனம் திரும்புவதற்கான ஒரு எச்சரிக்கை. நம்ம பரிசுத்தமாக வாழாமல் எல்லாரையும் போல வாழணும்னு சொன்னால் நமக்கும் மற்றவங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. கடவுள் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். நம்ம மறுபடியும் இந்த உலகத்துக்கு போக முடியாது. இந்த உலகத்துடைய பாரம்பரியம், சடங்கு, இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அசுத்தமான நிலைக்கு நம்ம போக முடியாது. நம்முடைய பரிசுத்தமும் நீதினா ஒரு மனிதனை ரட்சிப்புக்கு நேராக கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு நேராக நடத்தும். அந்த பொறுப்பு ஆதாமும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆதாம் அதை ஒழுங்காக செய்யாமல் பாவத்தில் வீழ்ந்து போனான். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்றார். ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் தெரிந்து கொண்டு அந்த பொறுப்பை கொடுக்குறார். ஆபிரகாமை கூப்பிட்டா தான் சொல்றார், உன் தேசத்தை விட்டு உன் இனத்தை விட்டு நீ பிரிஞ்சு வா, நீ புதிய மனுஷனா வாழ், மக்களுக்கு சாட்சியாரு. நோவாவை கூப்பிட்டா தான் சொல்றார், நீ பேலையை கட்டு, உலகத்தை எச்சரி. ஏனோக்கை கூப்பிடுறார், யாக்கோபை கூப்பிடுறார், தாவீதை கூப்பிடுறார். கடவுள் எப்பப்பெல்லாம் அழைக்கிறாரோ, புதிய ஏற்பாட்டில் ஏசாதான் பண்ணார். பேதுருவை அழைச்சார், யோவான் அழைச்சார், பவுல் அழைச்சார். உன்னுடைய பாரம்பரியத்தையும் மத சடங்குகளை விட்டு நீ ஆண்டவருக்கு மகிமையாவார். அப்போ நீ இந்த புறஜாதி மக்களுக்கு கடவுளுடைய மகிமையை வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத சொல்றார். ரைட். இப்போ 3 விஷயங்களை இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்துருக்குறோம் இது வரைக்கும். 1, ஓய்வு நாளை கை கொண்ட ஆசீர்வாதம். 2வது, வேலை எல்லா மனிதனுக்கும் அடிப்படையானது. புதிய ஏற்பாடு சொல்லுது, ஒருத்தர் வேலை செய்யலாம் அவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு, வேலை செஞ்சாதான் அவன் சாப்பிடணும்னு சொல்லு. இப்போ எந்த மனிதனும் வேலை செய்யாமல் இருக்கக்கூடாது. வேலைனா வெறும் சரீர வேலை மாத்திரம் இல்லை. சில பேர் சரீரத்தை உழைச்சி வேலை பார்ப்பாங்க, சில பேர் மூளை ஞானத்தை பயன்படுத்தி வேலை பார்ப்பாங்க. ஆனால் வேலை தான். சரீரத்தில் இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி. ஸோ வீட்டு மனைவியாக இருக்கிறவங்க வேலை இல்லாமல் இல்லை, வீட்டு வேலைகள் செய்கிறதே ஒரு பெரிய வேலை, சரிங்களா? அதுவும் வேலையாக தான் நமக்கு சொல்லுது. வேலை செய்யணும், வேலை செய்கிறவனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். வேலை செய்யாத சோம்பேறி சாபத்துக்குரியவனாக இருக்கிறான். வேலை செய்யாத சோம்பேறி கடவுளுடைய நன்மைகளை ஒரு பொழுதும் பெற முடியாது. வேலை செய்யாதவன் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியாது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. இயேசு 30 வயசு வரையும் தச்சு வேலை பார்த்தார். சாதாரண ஒரு கூலியால் தான் இயேசு வேலை பார்த்தார். பெரிய காட்டில் போய் மரத்தை வெட்டி மரத்தை அறுத்து, இன்றைக்கி மாதிரி மிஷின்லாம் எனக்கு கிடையாது. கஷ்டப்பட்டு எல்லா மரத்தையும் அறுத்து டேபிளை செஞ்சு, பலகையை செஞ்சு, மேடைகளை செஞ்சு இயேசு அந்த வேலையெல்லாம் கத்தார். அவர் தச்சன் மகன் எல்லாருக்கும் தெரியும். அவர் தச்சு வேலை செய்யறவன் எல்லாருக்கும் தெரியும். அந்த வேலையை பார்க்கறதுல இயேசு எங்கே வைக்கப்படவும் இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வேலை என்பது தேவன் ஏற்படுத்தியதுனால எந்த வேலையுமே அவலட்சணமான வேலை கிடையாது. A கிளாஸ் வேலை, B கிளாஸ் வேலை, C கிளாஸ் வேலை மனிதன் தான் பிரித்து வச்சிருக்கிறான். குப்பை கூட்டினாலும் அது கடவுள் ஆசீர்வதிக்கிறார். சிறைச்சாலையில் யோசேப்பு இருந்து அவன் வேலை செய்கிறான். அந்த வேலையை உண்மையாக செஞ்சதுனால தான் அவனை எகிப்துக்கு அதிபதியாக அவர் உண்டாக்குறார்.
இப்போ வேலையில் எந்த பாகுபாடும் கிடையாது, எல்லா வேலையும் வேலை தான். ஒவ்வொரு மனிதனுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்து ஒவ்வொரு வேலையை கொடுக்குறார். குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லாரும் தங்களுடைய பல இருக்கிற வரைக்கும் வேலை செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. சரிங்களா? வேலையை தேவன் பிரதானமாக வைக்கிறார். ரெண்டாவதா அது படைப்பினுடைய நீதி. 3 விஷயம் படைப்பில் ஆண்டவர் செய்கிறார். ஓய்வு நாள், வேலை, குடும்பம். நம்ம அடுத்த வாரம் குடும்பத்தை பார்க்க போகிறோம். இப்போ கடைசியாக இங்கே என்ன பார்த்தோன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கடவுளுடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கும் பொழுது, கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாழ்வு மேன்மையாக எண்ணும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தையும் நீதியையும் தருகிறார். அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு நம்ம சாட்சிகளாக இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் ஓய்வு நாளை குறித்து நம்ம எப்படி எண்ணுகிறோம்? அதை அசட்டையாக எண்ணுறோமா? வாரந்தோறும் கவனமாக அதை கை கொள்கிறோமா? அந்த நாளை கடவுள் கொடுக்குறோமா? கடவுள் கொடுக்கப்பட்ட வேலையை ப்ராப்பராக செய்கிறோமா? அந்த வேலையில் உண்மை உத்தமமாக இருக்கிறோமா? அந்த வேலையில் கடவுளை மகிமைப்படுத்துகிறோமான்றதை பார்த்து நாம் செய்வோம். கடவுள் நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் ஆசீர்வதிப்பார். சரிங்களா?